வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தனலட்சுமி. முதலில் தலைப்புச் செய்திகள். தொடங்கியது 7வது மற்றும் இறுதிக்கட்ட மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு. பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள 57 தொகுதிகளில் விறுவிறு வாக்குப்பதிவு. கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி 3வது நாளாக தியானம். பலத்த போலீஸ் பாதுகாப்பு, சுற்றுலாப் பயணிகளுக்கு தொடரும் கட்டுப்பாடு. கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி மேற்கொண்டு வருவது நாடகம். இது நாட்டின் பணத்தை வீணடிக்கும் செயல் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தாக்கு. ஆபாச வீடியோ விவகாரத்தில் கைதான பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு ஜூன் 6ஆம் தேதி வரை போலீஸ் காவல். பெங்களூரு செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவு. மக்களவைத் தேர்தல் தீர்ப்பை பிரதமர் மோடி திருடிவிட்டதாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் பரபரப்பு குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றம் வாய்மூடி மௌனமாக இருப்பதாகவும் விமர்சனம். தமிழகத்தில் ஜூன் 6க்கு பதிலாக ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிப்பு. கோடை வெயிலின் தாக்கத்தால் பள்ளிகள் திறப்பு தேதி மாற்றம். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். பீகார், இமாச்சல பிரதேசம், ஒடிசா, பஞ்சாப், மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள 57 மக்களவைத் தொகுதிகளில் 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக தொடங்கியுள்ளது. இதனுடன் ஒடிசாவில் 42 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடியும், இமாச்சல பிரதேசத்தின் மண்டி தொகுதியில் பாஜக சார்பில் நடிகை கங்கனா ரனாவத்தும், பாட்னா சாஹிப் தொகுதியில் பாஜக மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாந்தும் 7ஆம் கட்டத்தில் தேர்தலை சந்திக்கின்றனர். வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடிக்கு போட்டியாக காங்கிரசின் அஜய் ராய் களமிறக்கப்பட்டுள்ளார். கங்கனாவுக்கு எதிராக விக்ரமாதித்ய சிங்கை காங்கிரஸ் களமிறக்கியுள்ளது. ரவிசங்கர் பிரசாத்துக்கு எதிராக காங்கிரஸ் சார்பில் முன்னாள் மக்களவைத் தலைவர் மீரா குமாரின் மகன் அன்சுல் அபிஜித் போட்டியிடுகிறார். கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடியின் தியானம் 3வது நாளாக தொடர்கிறது. நேற்று காலை 5 மணி அளவில் விவேகானந்தர் மண்டபத்தின் உள் இருந்து வெளியே வந்த பிரதமர் மோடி காவி உடை அணிந்து கையில் ருத்ராட்ச மாலையுடன் ஒரு துறவி போல் காட்சியளித்தார். விவேகானந்தர் மண்டபத்தை சுற்றி நடைபயிற்சி மேற்கொண்ட அவர் அங்கிருந்தபடியே சூரிய உதயத்தையும் கண்டு ரசித்து சூரிய நமஸ்காரம் செய்தார். இதனைத் தொடர்ந்து மாலை வேளையில் தியானத்தின் ஒரு பகுதியாக விவேகானந்தர் மண்டபத்தில் இருந்து வெளியே வந்த பிரதமர் மோடி சூரிய அஸ்தமனத்தை பார்வையிட்டார். அப்போது வெள்ளை வேட்டி சட்டை அணிந்திருந்த அவர் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் உள்ள பகவதி அம்மன் பாத மண்டபம் வந்து பார்வையிட்டார். இந்த நிலையில் இன்றைய தினம் பிரதமர் தனது 3ஆம் நாள் தியானத்தை தொடர்கிறார். கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி மேற்கொண்டு வரும் நாடகம் எல்லாம் நாட்டின் பணத்தை வீணடிக்கும் செயல் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். பிரதமர் மோடியின் தலைமையை ஏற்கப் போவதில்லை என நாட்டு மக்கள் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டதாக மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். இந்தியா கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமையும் என்று கருதுவதாகவும் நம்பிக்கையுடன் கூறினார். கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி மேற்கொண்டு வரும் நாடகத்தில் 10,000 பேர் வரை இடம்பெற்று இருப்பதாகவும் இது நாட்டு மக்களின் பணத்தை வீணடிக்கும் செயல் என்றும் கார்கே விமர்சித்தார். வாக்கு எண்ணிக்கை தொடர்பான நடைமுறைகளை தேர்தல் அலுவலர்களுக்கு தெளிவாக அறிவுறுத்த வேண்டும் என்று திமுக தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வாக்கு எண்ணிக்கைக்கான நடைமுறைகளின்படி முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். 30 நிமிடங்களுக்கு பின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட வேண்டும் என்றும் தபால் வாக்குகள் எண்ணி முடிவுகள் அறிவிக்கப்படும் முன்னர் மின்னணு இயந்திர வாக்குகள் எண்ணிக்கை இறுதி சுற்று முடிவுகளை அறிவிக்கக்கூடாது என்றும் அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் பாஜக கூட்டணி 400 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று பிரதமர் மோடி கூறுவது நடக்கப்போவது இல்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார். மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியை அல்லது மோடியை ஒருபோதும் பிரதமர் ஆக்க மாட்டார்கள். இது நன்கு தெரிந்த காரணத்தினால்தான் நாங்கள் 400 இடங்களில் வெற்றி பெறுவோம், 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று திரும்ப திரும்ப கூறுகிறார்கள். ஒரு திரைப்படத்தில் வடிவேலு நானும் ரவுடிதான் என்று சொல்வதைப் போல பிரதமர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஆனால் யதார்த்தத்தில் நடக்கப் போவது இல்லை. தமிழகத்தில் நிலவும் வெப்ப அலை காரணமாக பள்ளி திறப்பு தேதி
ஜூன் 6ஆம் தேதிக்கு பதிலாக 10ஆம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படலாம் என முதலில் தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று கடந்த வாரம் பள்ளிக் கல்வித்துறை அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் கடும் வெப்ப அலை வீசி வருவதால் மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பு தேதி மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி ஜூன் 6ஆம் தேதிக்கு பதிலாக 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வி இயக்குநர் அறிவொளி அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கும் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தும் என்றும் சிபிஎஸ்இ உள்ளிட்ட மத்திய கல்வி வாரியங்களின் கீழ் செயல்படும் பள்ளிகளுக்கு பொருந்தாது என்றும் கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்துக்கு எதிரே ஜிஎஸ்டி சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யும் பணிகள் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் தற்போது விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து எதிரில் உள்ள ஜிஎஸ்டி சாலையை பொதுமக்கள் எளிதாக கடக்கும் வகையில் வெள்ளை கோடுகள் மற்றும் வாகன ஓட்டிகளை எச்சரிக்கும் விதமாக ஒளிரும் கருவிகள் பொருத்தும் பணி விரைவில் முடிவு பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முதல் முறையாக வணிக நோக்கில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இதற்கு தாய்ப்பால் வங்கி குறித்தான போதிய விழிப்புணர்வு இல்லாததே காரணம் என மருத்துவர் சாந்தி ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார். கல்வி உரிமை சட்டத்தின்படி சேரும் மாணவர்களிடம் கட்டணம் வசூலிக்கும் பணிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் பல தனியார் பள்ளிகளில் கல்வி உரிமை சட்டப்படி சேர்க்கப்படும் மாணவர்களும் முழு கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுவதாகவும் அவர்களிடம் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையுடன் இருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை குறுகிய வட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அடைக்க பார்ப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் EV.K.S. இளங்கோவன் விமர்சித்துள்ளார். பொறுத்தவரையில் எம்மதமும் சம்மதம், குர்ஆனையும் படித்தாங்க. எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கை உடையவர் ஜெயலலிதா அவர்கள். ஆகவே அவரை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அண்ணாமலை அடைக்க பார்க்கிறார் என்று சென்னை சோழிங்கநல்லூர் அருகே பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் 2 நாட்களாக எரிந்த தீ முற்றிலுமாக அணைக்கப்பட்டது. மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் இடையே உள்ள செம்மொழி சாலையில் பெரும்பாக்கம் பகுதியில் சதுப்பு நிலத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. காய்ந்து இருந்த புற்கள் பற்றியுரிந்ததால் 2வது நாளாக தீயை அணைக்கும் பணி நடைபெற்று வந்தது. 47 தீயணைப்புத் துறையினர் 9 வனத்துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தண்ணீர் வண்டிகள் பொக்லைன் இயந்திரங்களை பயன்படுத்தி 20 மணி நேரமாக எரிந்த தீயை முற்றிலுமாக அணைத்தனர். அரசு பள்ளி மாணவர்கள் 35 லட்சம் பேருக்கு அஞ்சலகங்களில் சேமிப்பு கணக்கு துவங்க ஏதுவாக அஞ்சல் துறையுடன் பள்ளிக் கல்வித்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. பள்ளி மாணவர்களுக்கு வரும் கல்வி ஆண்டில் பல்வேறு தபால் துறை உயரதிகாரிகளும் பள்ளிக் கல்வி இயக்குநர் அறிவொளி ஆகியோர் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். வரும் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டதும் அந்தந்த பள்ளிகளிலேயே மாணவர்களுக்கு அஞ்சலக சேமிப்பு கணக்கு துவங்கப்படும் என கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் காவல் கிணறு மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் மனிதனை விண்ணில் செலுத்துவதற்கான ககன்யான் திட்டத்திற்கான முதற்கட்ட சோதனை நிறைவு பெற்றுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. அதன்படி ககன்யான் திட்டத்தின் முக்கிய கட்டமான சிஸ்டம் டெமான்ஸ்ட்ரேஷன் மாடல் இன்ஜின் 3ஆம் கட்ட சோதனை வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது. இந்நிகழ்ச்சியை மகேந்திரகிரி இஸ்ரோ மைய இயக்குநர் ஆசிர் பாக்கியராஜ் நேரில் பார்வையிட்டார். திருவனந்தபுரம் திரவ இயக்க திட்ட மைய இயக்குநர் நாராயணன், ககன்யான் திட்ட இயக்குநர் மோகன் ஆகியோர் காணொலி காட்சி மூலமாக திருவனந்தபுரத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டனர். மதுரை மாட்டுத்தாவணியில் 600 கோடி ரூபாய் செலவில் டைட்டில் பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது. தகவல் தொழில்நுட்ப புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் தமிழகத்தில் கோவை, திருப்பூர், விழுப்புரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், சேலம், வேலூர் மற்றும் உதகை ஆகிய இடங்களில் புதிதாக டைட்டில் பூங்காக்களை தமிழக அரசு உருவாக்கி வருகிறது. கோவையில் டைட்டில் பூங்கா அமைக்கப்பட்டுள்ள நிலையில் மதுரை மாட்டுத்தாவணியில் 600 கோடி ரூபாய் செலவில் டைட்டில் பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது. டைட்டில் பூங்கா மாதிரி புகைப்படங்களும் வெளியிடப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் மக்களவைத் தேர்தலில் தீர்ப்பை திருடிவிட்டார்கள் என்று கூறினார். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்குப்பதிவு விவரங்களை வாக்குச்சாவடி முகவர்களிடம் ஏன் வழங்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தேர்தல் ஆணையரை மத்திய அரசு நியமிப்பதால்தான் மத்திய அரசுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையர்கள் செயல்படுவார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார்.
ஆபாச வீடியோ விவகாரத்தில் கைதான பிரஜ்வால் ரேவண்ணாவை ஜூன் 6ஆம் தேதி வரை போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஆபாச வீடியோ வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு விசாரணைக் குழு கைது செய்யப்பட்ட பிரஜ்வல் ரேவண்ணாவை 15 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த கோரிக்கை விடுத்தது. ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த நீதிமன்றம் ஜூன் 6ஆம் தேதி வரை 7 நாட்கள் மட்டும் போலீஸ் காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்ள அனுமதி அளித்தது. இதையடுத்து ஆபாச வீடியோ புகார் உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த உள்ளனர். 6ஆம் தேதி வரை எஸ்ஐடி விசாரணை நடைபெறவுள்ள நிலையில் பிரஜ்வல் ரேவண்ணா போட்டியிடும் ஹாசன் நாடாளுமன்ற தொகுதியின் முடிவுகள் 4ஆம் தேதி வெளியாக உள்ளது. இதனிடையே பிரஜ்வல் ரேவண்ணா சார்பில் ஜாமீன் கோரி புதிய மனு தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. ரீமால் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள பிரதமர் மோடி, புயலுக்கு பிறகு மேற்கு வங்கம், அசாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம் ஆகிய மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள இயற்கை பேரிடர் துரதிருஷ்டவசமானது என குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, சூழ்நிலையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி அதிகாரிகள் களத்தில் பணியாற்றி வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் டெல்லி முதல்வரின் உதவியாளர் பிபோக் குமாருக்கு 14 நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 18ஆம் தேதி கைது செய்யப்பட்ட பிபோக் குமாருக்கு நீதிமன்ற காவல் நிறைவடைந்ததை அடுத்து டெல்லி தீஸ் ஹஜாரி நீதிமன்றத்தில் காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர். அப்போது 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இதையடுத்து பிபோக் குமாரை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. முன்னதாக பிபோக் குமார் கைதுக்கு எதிரான மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. சூடான் நாட்டில் தலைவிரித்தாடும் பஞ்சத்தால் சுமார் 2 கோடி மக்களின் உயிர் உடனடியாக காப்பாற்றப்பட வேண்டும் என ஐநா கவலை தெரிவித்துள்ளது. அங்கு ராணுவத்திற்கும் துணை ராணுவத்திற்கும் இடையே உள்நாட்டு போர் நடைபெற்று வருகிறது. இதனால் சர்வதேச உதவிகள் கிடைத்தும் அவற்றை மக்களிடம் சென்று சேரவிடாமல் ராணுவம் தடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சூடானில் உள்ள 1,80,00,000 மக்கள் கடுமையான பசியில் இருப்பதாகவும் சுமார் 36 லட்சம் குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாகவும் ஐநா வருத்தம் தெரிவித்துள்ளது. 3 மாதங்கள் கழித்து யுக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே மிகப்பெரிய அளவில் போர் கைதிகள் பரிமாற்றம் நடந்துள்ளது. இருதரப்பிலும் தலா 75 போர் கைதிகள் என மொத்தம் 150 போர் கைதிகள் பரிமாற்றம் செய்து கொள்ளப்பட்டுள்ளனர். போர் கைதிகளை மீண்டும் யுக்ரைன் தனது ராணுவத்தில் இணைத்து வரும் நிலையில் இதுவரை 4000 பேர் அவ்வாறு யுக்ரைன் ராணுவத்தில் இணைந்துள்ளனர். T20 உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்க நேபாள கிரிக்கெட் வீரர் சந்தீப் லமிசேனுக்கு விசா மறுக்கப்பட்டுள்ளது. லமிசேனுக்கு அமெரிக்க தூதரகம் இதுவரை விசா வழங்கவில்லை என நேபாள கிரிக்கெட் சங்கம் கூறியுள்ளது. பாலியல் புகாரில் சிக்கிய லமிசேனுக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனை மேல்முறையீட்டு மனுவில் ரத்தானது. எனினும் இதனை சுட்டிக்காட்டி லமிசேனுக்கு விசா மறுக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனால் T20 உலகக்கோப்பை தொடரில் லமிசேன் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் குறைக்கப்பட்டது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் தொடரின் 2ஆம் சுற்றில் இந்திய வீராங்கனை PV சிந்து தோல்வியடைந்தார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற 2ஆம் சுற்று போட்டியில் ஸ்பெயின் வீராங்கனை கரோலினா மரினை சிந்து எதிர்கொண்டார். இதில் 21-13, 11-21, 20-22 என்ற செட் கணக்கில் சிந்து போராடி தோல்வியடைந்தார். இந்த தோல்வியால் தொடரில் இருந்து சிந்து வெளியேறினார். பிரெஞ்சு ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரின் 3ஆம் சுற்றுக்கு பெலாரஸைச் சேர்ந்த 2ஆம் நிலை வீராங்கனை அரினா சபலென்கா முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு 2ஆம் சுற்று போட்டியில் ஜப்பான் வீராங்கனை மோயுகா யுச்சிஜிமாவை 6-2, 6-2 என்ற நேர் செட்களில் சபலென்கா சாய்த்தார். நாளை நடைபெறும் 3ஆம் சுற்று போட்டியில் ஸ்பெயின் வீராங்கனை படோசாவுடன் சபலென்கா மோதவுள்ளார். தமிழகத்தில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொடங்கியது 7வது மற்றும் இறுதிக்கட்ட மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு. பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள 57 தொகுதிகளில் விறுவிறு வாக்குப்பதிவு. கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி 3வது நாளாக தியானம். பலத்த போலீஸ் பாதுகாப்பு, சுற்றுலாப் பயணிகளுக்கு தொடரும் கட்டுப்பாடு.
கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி மேற்கொண்டு வருவது நாடகம், இது நாட்டின் பணத்தை வீணடிக்கும் செயல் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தாக்கு. ஆபாச வீடியோ விவகாரத்தில் கைதான பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு ஜூன் 6ஆம் தேதி வரை போலீஸ் காவல், பெங்களூரு செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவு. மக்களவைத் தேர்தல் தீர்ப்பை பிரதமர் மோடி திருடிவிட்டதாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் பரபரப்பு குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றம் வாய்மூடி மௌனமாக இருப்பதாகவும் விமர்சனம். தமிழகத்தில் ஜூன் 6க்கு பதிலாக ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிப்பு. கோடை வெயிலின் தாக்கத்தால் பள்ளிகள் திறப்பு தேதி மாற்றம். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.